ஹலோ மக்களே வணக்கம். நான் தான் அவங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், கட்டல் அதுலேயே எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்களேன். கட்டலில் இந்த மாதிரி நான் வந்து எங்கேயும் பார்த்ததில்ல. நம்ம வேறு காலையில் வந்துட்டோமா, கூட்டம் கூடிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டாண்டெலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கப்பெலாம் இருக்குங்க, கலர் கலராக இருக்குங்க கப்பு. இதை முடிச்சுட்டு ரைட் சைடில் திரும்பினா சோஃபாங்க வச்சுருக்காங்க. வெரைட்டியாக இருக்குது, கலர் கலராக இருக்குது சோஃபாலாம். ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்திங்கன்னா 5000 தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போய் கேட்கும் போது பார்த்திங்கன்னா இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி மாற்றி பேசுகிறாங்க. சோஃபா வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா. அந்த சோஃபா கடையை பார்த்துட்டு தாங்க அடுத்த கடையில் பார்த்தோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்இடி லைட்டு, ஹெட்செட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜபிள் ஃபேன்லாம் இருந்ததுங்க. 300 சொல்கிறாங்க. சின்ன சைஸ் 300, பெரிய சைஸ் 500 சொல்கிறாங்க. ஆனால் ரேட்டு வந்து நம்ம பேசி தாங்க வாங்கணும். ஏன்னா இது பல்லாவர சந்தை, அதை மறந்துடாதீங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது தாங்க பார்த்தோம். பக்கத்து கடையில் தாங்க நம்ம வந்து அந்த லைட்டு வாங்கியிருந்தோம். இந்த கடையில் தாங்க வாங்கணும். இங்கே பாருங்கள், கீபேடு ஃபோனில் இருந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பெரிய சைஸ் ஸ்பீக்கர்லாம் ஸ்டாண்ட் வச்ச மாதிரிலாம் இருந்ததுங்க. ஆனால் சூப்பராக இருந்தது பார்க்க. ரேட்டு தான் கேட்க முடியல, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த ட்ரிம்மர் பார்த்திங்கன்னா நம்ம முடிவெட்டு கடையில் தான் பார்த்துருப்பாங்க. சைட்லாம் வந்து டிசைனாக பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய டேப்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம தான் இங்கே இந்த லைட்டு தாங்க நம்ம வந்து வாங்கணும் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. சரி, இந்த கடையில் விசாரித்தோம். 160 சொன்னாங்க. அப்புறம் நம்ம 120 கொடுத்து வாங்கினோம். அப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தா லைட் நல்லாவே ஒர்க் ஆச்சு, நல்லா பிரைட்டாகவும் இருந்தது. சரி, இது நம்ம வந்து வாங்கிக்கலாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம், பார்க்கவே ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி இதை வாங்கினோம். வாங்கிட்டு ஆக்சுவலாக வீட்டில் வந்து தாங்க அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அங்கே வந்து நம்ம அந்தளவுக்கு பண்ண முடியல. வாங்க வீடியோ. பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த இது கிச்சன் லைட், ஆக்சுவலாக ஒரு எமர்ஜென்சி லைட்டர்னு வச்சுக்கலாம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அது. இது வந்து நம்ம பல்லாவரம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா 120 வாங்கினோம். அவங்க வந்து ஒரு 50 சொன்னாங்க. அப்புறம் போய் பேசி 120 தான் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே இது பண்ணல. இந்த லைட்டை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிஓபி ரீச்சபிள் கீச்செயின் லைட்னு போட்டிருக்காங்க. இது வந்து 120 வாங்கினோம். ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் மேக்னெட்டு, இது வந்து கீச்செயினில் லாக் பண்ணிக்கிறது. இது வந்து சிஓபி ஃபுட் லைட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜ் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜு, பாட்டில் ஓப்பனரு, அப்புறம் வந்து மினி சைஸ். இது அதோட ஆப்ரேஷனு மேட் இன் ஃபைனா போட்டிருக்கு. நாங்கள் அன்பாக்சிங் பார்க்கலாம். இது வந்து லைட்டு. இதுக்குள்ள வேறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப்பு கேபிள் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. இது என்ன லாங்குவேஜ்னு தெரில. நான் இங்கே விற்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஓகே, உள்ளார வந்து இங்கிலீஷில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் 6 வாட் வந்து வரும். 500 mAh பேட்ரி இருக்குள்ள, 60% பிரைட்னஸ்ஸு, சிஓபி வந்து 30%. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிரைட் ஃபாஸ்ட்டாக எரியும். இதுதான் இதோட யூசர் மேனுவல். இப்போ வந்து நம்ம லைட்டை பார்ப்போம். 107 வந்து இது ஒர்த்தாக என்னங்கிறத வந்து நீங்கள் தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம், அதை பற்றி தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. கீச்செயினில் லாக் பண்ணிக்கலாம். இது வந்து பாட்டில் ஓப்பனர், ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சார்ஜு போர்ட்டு, சி டைப் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் இதான் பட்டனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு. நம்ம எதனா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கீழே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டு. இது எங்கன்னா நம்ம ஒரு இது யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டீல் இல்லையா, அப்படி ஒட்டிட்டு அங்கே நின்றுக்கும். ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கில் எங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணுறது பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து சிங்கிள் பவரு, இது வந்து லோ பவரு, இது வந்து எமர்ஜென்சி. நம்ம தூரத்தில் இருக்க அப்படின்னு சொன்னால் இது ஃப்ளாஷர் மாதிரி காட்டும். ஓகேங்களா, 3 டைப் தான் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. சார்ஜ் ஆகுதா நாங்கள் செக் பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க. சார்ஜ் போட்டோம்னா நமக்கு அதுக்கு இண்டிகேஷன் லைட் கூட கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம் வீடியோ. பட் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து அந்த ரேட்டுக்கு ஒர்த்தாங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி யாருனா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் புதுசாக யாருனா பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும் பார்க்க முடியும். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம ட்ரைபேட் ஸ்டாண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பரவாயில்லையே இவ்வளோ இருக்குது. இதில் மவுண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபோனுக்கெலாம் கூட மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஏதாவது ட்ரைபேட் இருக்குதுன்னா நம்ம காமிக்கலாம். நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லை. ஓகே, இவ்வளோதாங்க இதை பற்றிய வீடியோ. நீங்கள் யாருன்னா இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.